நமக்கு வந்த சிவப்பு நெல்லிக்காய் அப்படிங்கிற கன்னியாகுமரி லவ்லோலிக்கா போன வருஷமும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த சிஸ்டர். அதே மாதிரி இந்த வருஷமும் அனுப்பியிருக்காங்க. போன வருஷம் உப்பெல்லாம் போட்டு ஒரு டப்பாவில் அடைச்சி நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே ரெடி பண்ணி ஊறுகாய் பண்ணுற மாதிரி அனுப்பி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெஷ் நெல்லிக்காவும் அனுப்பி வச்சுருந்தாங்க. இது சாப்பிடும்போது அப்படியே வந்து இந்த மலை நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்க, அதோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இலைகள் பாருங்களேன், மற்ற நெல்லிக்காயோட இலைகள் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த டைமும் ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். போன டைம் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டேன், செம சூப்பராக இருந்துச்சு. இதை கட் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். அப்புறம் விதைகள் மூலயமா இதை வந்து வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட விதைகள் விழுந்து ஏதாவது செடிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இது வந்து விதைகள் மூலயமா வளர்க்க முடியாதுங்க சிஸ்டர். நம்ம மரத்துக்கு கீழே நிறைய விழுந்திருக்கு. ஆனால் வந்து விதைகள் மூலயமா எதுவுமே வளரல. நம்ம ஊர் நர்சரியில் இருக்கோம், நான் உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். போன வருஷம் அனுப்புனாங்க, இந்த வருஷம் அனுப்புனாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி.